ஒரு நகர்ப்புற உணவகம். மேஜையில் தாராளமாக உணவு. ஒரு வாலிபன் சாப்பிட்டு முடித்து பாதி உணவை தட்டில் எறிந்துவிட்டு வெளியே வந்தான். வாசலில் ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் கையில் ஒரு சிறிய பை. அவர் மறுமேனி புழுதி படிந்திருந்தது. அந்த வாலிபன் ஏளனமாக ஒரு நாணயத்தை எறிந்தான். அந்த முதியவர் நாணயத்தை எடுக்கவில்லை. மெதுவாக எழுந்து சொன்னார், தம்பி, எனக்கு காசு வேண்டாம். உன் தட்டுல மீதமிருந்த சோறு, அதுல ஒரு பருக்கைய நீ குப்பையில போடுறதுக்கு முன்னாடி என் முகத்தை ஒரு முறை பார்த்திருக்கலாம். வாலிபன் குழப்பத்துடன் கேட்டான், ஏ, நீங்க யாரு? முதியவர் தழுதழுத்த குரலில் சொன்னார், நீ சாப்பிட்ட அந்த அரிசிய 6 மாசம் கடும் வெயில்ல என் ரத்தத்தை வேர்வையாக்கி விளைவிச்ச விவசாயி நான். மழை இல்லாம என் பயிர் கருகினப்போ நான் அழுத கண்ணீரை விட நீ அந்த சோற்ற வீணாக்கிறத பார்த்து என் நெஞ்சம் அதிகமா வலிக்குது தம்பி. வாலிபன் அப்படியே உறைந்து நின்றான். அவனுக்கு புரிந்தது, விவசாயி விற்பது தானியத்தை அல்ல, அவன் வாழ்நாளை. விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். நண்பர்களே, இனி ஒரு பருக்கை உணவை கூட நான் வீணாக்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதி எடுத்தால் ஐ சேவ் ஃபுட் என்று கமெண்ட் செய்யுங்கள். விவசாயத்தை மதிப்போம், உணவை காப்போம்.